ஹாய். இந்த தமிழ் அமுதம் போஸ்ட்டில் ஒரு இன்ட்ரெஸ்டிங் புக் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். தெரிஞ்சவங்களுக்கு இது புதுசாக இல்லாமல் இருக்கலாம். எனக்கு புதுசாக இருந்த விஷயம். இந்த புக்கு வந்து விநாயக மான்மிய சாரம். திருவாவடுதுறை ஆதீனம் கச்சியப்ப சுவாமிகள் அருளி செய்த விநாயக மான்மிய புராணத்தை செய்யுளும் உரைவாசகமுமாக அதுக்கு வந்து ஆறுமுக முதலியார் என்பவரால் கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு சாரம். அந்த கச்சியப்ப அந்த விநாயக மான்மிய புராணத்தினுடைய சாரம். இந்த சாரத்தை இவர் எழுதியிருக்கார். இது தமிழ் அமுதத்தில் எதுக்கு நான் பேசுகிறோன்றது யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். பட் பிஃபோர் அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி, இந்த புஸ்தகம் அச்சிடப்பட்ட வருஷம் ஈஸ்வர வருஷம் ஐப்பசி மாதம். ஈஸ்வர வருஷம்னா அதில் வந்து 1900 அப்படின்னு வந்து ஒரு ஏறும் போடலை. ஐ கெஸ் இது வந்து ஈஸ்வர வருஷம் வந்து 1937 அந்த வருஷத்தினுடைய புக்காக இருக்கலாம். 1937க்கும் பழசு அப்படி இருக்குன்னு தோணலை. அதுக்கு முன்னாடி 1937னா அதுக்கு முன்னாடி 1877 வந்திருக்கணும். 1877க்கும் பாசிபிள் இது 1877 1937 தெரியல. பட் ஐப்பசிங்கிறதுனால கண்டிப்பாக வித்தின் த இயர் டிசம்பருக்குள்ளே தான் கண்டிப்பாக இருக்குது. அதனால் 1937 அதுதான் இந்த புஸ்தகத்தினுடைய வருஷம்னு நினைக்கிறேன். நான் பார்க்கலாம். இதில் இன்ட்ரெஸ்டிங்காக இந்த கவிமுகம்ங்கிற அப்படிங்கிற ஒரு பாடலுக்கு தான் நான் இப்போது இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன். பார்க்கலாம். இந்த கவிமுகம் அப்படிங்கிறது சித்தடி வஞ்சி விருத்தத்தில் அமைக்கப்பட்டிருக்கிற ஒரு பாடல். இந்த பாடல் நான் படிக்கிறேன். கொஞ்சம் ஃபாண்ட் கம்மியாக இருக்கலாம். இந்த பாடலை நான் படிக்கிறேன். அதிசயி உமைசுத அனுகவுச்சித துதி இபமுக தெரிகவி முதநிலை அசை லிகித முகமா இது பிரத பதமென இசைவியே. இது இந்த பாடல். இந்த பாடல் 4 அடி. 4 அடியில் முதல் 3 அடிகளில் ஒரு அடிக்கு 12 எழுத்துக்கள். முதல் 3 அடிகளிலும் 12 எழுத்துக்கள் தான் இருக்குது. 36. கடைசியில் 4வது அடியில் 13 எழுத்துக்கள் தேற்றகாரத்தோட ஈற்றசையோட 13 எழுத்துக்கள். ஸோ மொத்தம் 49 எழுத்துக்களை கொண்டு அமைக்கப்பட்டிருக்கிற ஒரு பாடல். இந்த பாடலில் என்ன ஒரு விசேஷம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். தமிழ் பார்க்க போகிறோம். இந்த பாடலினுடைய பொருளும் கொடுக்கப்பட்டிருக்கு, அதையும் பார்க்கலாம். அதிசயி, அந்த முதல் வார்த்தை சரியாக படிக்க முடியல, பழைய புஸ்தகமானதுனால சிதிலமாக இருக்குது. மக்களிடத்து மாறாத காருண்ய வன்மையால் அற்புதப்பட இருக்கும் உமைசுத உமாதேவர் புத்திரனே, உச்சிதன மேலான பத பிரத பொருளை அடியார்க்கு வழங்குபவனே, அனுகமுன செஞ்சந்தனம் அதை அணிந்தவரே, இபமுக கஜானன மூர்த்தியை யானை முகம் கொண்டவரே. துதி, பிரபந்த முதல் காண்டத்தில் உபாசித்த பக்தர்களுக்கு இஷ்ட காமியார்த்தங்களை அனுகிரகித்தாக அதற்கு ஆவலாய் பலராலும் துதிக்கவிருக்கும் சரித்திரங்களை, அப்படி இருக்கிற பக்தர்களை கவிமுகமாய் துதி உருப்பமான கவித்துறையாய் தெரிவிக்கும். இது லிகிதம். இதுதான் முக்கியமான வார்த்தை. இதனுள் 49 அறையிலும் பதித்த ஒவ்வொரு அக்ஷரங்களால் முதநிலை அசை என, அதாவது எழுவாய் தழிய சொற்கள் எனப்பட்டு இசைவி. முத்தமிழ் அப்படி தான் நினைக்கிறேன். அது இந்த மாதிரி சேட்களாக எனது நாவில் நின்று அமைய பொருத்தி அருளும் அப்படின்னு
வேண்டுதல் மாதிரி. ஏ ஈற்றசை தேற்றேகாரம். இங்கே கவனிக்க வேண்டியது என்னென்னா, இந்த 49 அக்ஷரங்களையும் ஒவ்வொரு அறையிலையும் பதிக்கப்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கார். லிக்கிதம்னா அதுதான் அர்த்தம். இங்கே ஒரு வட்டமாக அதை கொடுத்துருக்காங்க. இந்த வட்டத்தில் கீழே ஆரம்பித்து அதிசை அதிலேருந்து ஆரம்பித்து திருப்பியும் கடைசியில் தேற்றகாரத்தில் முடிக்கிறது வரைக்கும் திருப்பி அந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்தி இதை ஒரு ஓம் போடுறதுக்கு அந்த மாதிரி கொண்டு வந்து நிறுத்தியிருக்கார். இதில் என்ன ஒரு பெரிய விசேஷம் ஒன்றும் இல்லை. இந்த சென்ஸ் எதை எழுதினாலும் நீட்டாக எதை ஒரு பாக்ஸ் போட்டு வைக்கலாம், அது திருப்பியும் வளைச்சி கொண்டு வரலாம். அது ஒரு பெரிய விஷயமா. இப்போது அதனுடைய எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கலாம். அகர உகரம் கொண்டு பாட்டுடை தலைவனுக்கு காட்சியாம் பிரணவமென. அகர உகரம்னு எங்கே முதல் சீர்லே பார்க்குறோம். ஆன்னு தான் பாட்டே ஆரம்பிக்கிறது. அதுக்கு அடுத்த சீரில் ஆ உ மா. இந்த எழுத்துக்கள் ஓம் என்ற பிரணவத்தை காட்சியாக்குகின்றன. இந்த ஓம் என்ற பிரணவத்தோடு, அதாவது 2 சீர்களோடும் ஒரு ஒற்றுமையோடு சேர்ந்து ஆரம்பிக்கிறது. இதில் என்னென்னா, பிள்ளையாரை பற்றி பாடுறோம். அதில் பிரணவத்தை வச்சு ஆரம்பித்து பாட்ட ஆரம்பிக்கிறார். அந்த பிரணவ வடிவத்தோடு பாட்ட ஆரம்பிக்கிறார். அகர உகரம் கொண்டு பாட்டுடை தலைவனுக்கு காட்சியாம் பிரணவமென இரு சீர் ஒற்றுமையாகி தொடங்க பெற்ற இச்செய்யுள் மூர்த்தரூபமாய் நனந்தனையிலும் மற்றதுவே தனித்தனி ஏகாட்சரமாய் ஓங்கார வட்டத்தினுமாய் வரப்பெற்றனவால் அது கோட்பாட்டானே. அந்த காரணத்தினாலே விட்ட ஆகு பெயராய் சக்தி சிவமெனவும் உபச்சிறப்புற்றதால் இந்த நிலையை பெற்றமை தெளிக. இது இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணுறார். இது ஏன் கவிமுகம்னு சொல்கிறோன்னு. நூற்றுரை என்பது நூன்முகமானது போல கவித்துறை என்பது கவிமுகம் என பெற்றோம். இப்போது இந்த பாட்டில் வேறு என்ன விசேஷம் அப்படின்னா, 49 அக்ஷரங்கள் 49 எழுத்துக்கள் பதிப்பிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது பார்த்தோம். இதில் என்னென்னா, இந்த புக்லேயே, இந்த பாடல்கள்லேயே 49 செய்யுள்களை கொண்டு ஆக்கப்பட்டது. உபாசனா காண்டம்னு ஆரம்பிக்கிறார். ஒரு பாடலும் அது ஆரம்பிக்கிற எழுத்து இங்கே இருக்கிற 49 எழுத்துக்களில் ஒரு பாடலும் ஆரம்பிக்கும். அதுதான் இந்த பிரில்லியன்ஸ். 49 பாடல்கள். இந்த 49 பாடல்களுடைய முதல் எழுத்துக்களை மட்டுமே சேர்த்தா அது ஒரு தனிப்பாடல். மீனிங்ஃபுல்லாக ஒரு நல்ல பொருள் பொதிந்த பாடலாக, அதுவும் நம்ம முன்ன சொன்ன மாதிரி சக்தி சிவம் சேர்ந்து விட்ட ஆகு பெயர் அதில் அப்படிலாம் கொண்டு வந்து ஒரு பாடலை அமைச்சிருக்கார். அதுதான் இந்த பாடலினுடைய மிகவும் சிறப்பான ஒரு விஷயமாக தெரிகிறது. இவர்கள் இவ்வளோ ஒரு பிரில்லியண்ட்டான தமிழ் கவிஞர்கள் இன் ஜஸ்ட் அபவுட் 100 years. இப்போது நிறைய பேர் இருக்கணும் நமக்கு இந்த மாதிரி வெளியில் தெரியல. இந்த மாதிரி பிரில்லியண்ட்டான பாடல்கள்லாம், இந்த மாதிரி நிறைய பாடல்கள் தேடி தேடி கொண்டு வந்து எல்லோரும் வெளிக்கு காமிக்கணும். இட்ஸ் ஸோ குட்.